ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பேட் ஆஃப் பிட்காயின். எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா வந்து கொஞ்ச நாளாகவே மார்க்கெட் வந்து நல்ல அப்பில் தான் போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் ஒரு கம்யூனிட்டி மட்டும் ரொம்பவே சோகமாக இருந்தாங்க கொஞ்சம் நாளாகவே. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஷிபா இனு கம்யூனிட்டி தான். ஏன்னா டோட்டல் மார்க்கெட்டுமே அப் ஆகும்போதும் கூட நம்மளோட காயின் அப் ஆகாமல் அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு சைட்வே மார்க்கெட் மாதிரி போயிட்டுருக்குன்னு எல்லாருமே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஏன்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கான ரீசன்லாம் நம்ம வந்து பாஸ்ட் வீடியோஸில் போட்டிருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்களாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஆனால் இன்றைக்கி ஷிபா இனு கம்யூனிட்டிக்கு ஒரு குட் டே அப்படின்னு சொல்லலாம். ஒரு 20% மேலே நீங்கள் காலையிலேருந்து ஷிபா இனு வந்து ப்ரைஸ் ஏறிக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் இதை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காரணம் அஃபிஷியலாக ஷிபா இனு வந்து அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் வந்து பேர்ன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி காயின் வந்து செம்ம அப்பில் போயிட்டுருக்கு. நேற்று வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் இது வந்து ஒரு செம்மையான ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நேற்று வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், ஷிபா இனு நீங்கள் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் காயினை பேர்ன் பண்ணால் கூட அது இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ஹைப்பை ஏற்படுத்தி ஷிபா இனோட ப்ரைஸை வந்து மேலே கொண்டு போகும். ஸோ அதுதான் இப்போ எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ யார் யார் பார்த்தீங்க, யார் யார் பார்க்கலன்னு தெரில. ஆனால் நம்ம சொன்னதை அப்படியே ஷிபா இனு இப்போ செஞ்சுருக்காங்க. நம்ம வீடியோ போட்டு ஒரு 12 மணி நேரம் இருக்கும். இவங்க பாருங்கள் 7 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ 2:47 போட்டிருக்காங்க நம்ம ஊர் டைமுக்கு. நம்ம வீடியோ வந்து நேற்று நைட்டு ஒரு 10 மணிக்கு போட்டோம். ஸோ என்னன்னு தெரில, ஆனால் ஒரு செம கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லியிருந்தோன்னா, நேற்று வீடியோவில் வந்து ஷிபா இனு வந்து பேர்ன் பண்ணுறதுனால பிரயோஜனம் இல்லைன்னு ஒருத்தர் வந்து ரெடிட்டில் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதை வந்து ஷிபா இனு இன்ஃபார்மர்ன்ற ஒரு அக்கௌண்ட் வந்து பெரிய அக்கௌண்ட்டு, அவர் வந்து எடுத்து போட்டு அதுக்கு சாதகமாக பேசியிருந்தார். ஸோ ஆனால் நம்ம வீடியோவில் என்ன போட்டிருந்தோன்னா, ஷிபா இனு வந்து பேர்ன் பண்ணால் மட்டும்தான் இப்போக்கி இருக்க சைட்வே மார்க்கெட்டை உடைக்க முடியும். ஏன்னா ஷிபா இனுக்கு தேவை சோஷியல் மீடியா ஹைப் வேணும்னா ஒரு பேர்ன் கன்ஃபார்மாக இப்போ வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பெரிய லெவலில் இல்லாட்டியும் ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் பேர்ன் கூட உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா ஹைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான் இவங்க இப்போ பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஷிபா இனு வந்து பேர்ன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் பேர்ன் பண்ண போகிறதில்ல, ஒரு 25,000க்கு தான் டோக்கன்ஸை பேர்ன் பண்ண போகிறாங்க. $25,000 தான் டோக்கனை பேர்ன் பண்ண போகிறாங்க. அதோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை. USD $25,000 போடுறேன். பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, ஒரு 3,121 மில்லியன். ஒரு 3,000 மில்லியன், அதாவது ஒரு 3 பில்லியன் தான். டோட்டல் சப்ளை வந்து 394. ஸோ இது வந்து ஒரு 0.1% கூட அவங்களோட சப்ளைலேருந்து இவங்க இப்போ பேர்ன் பண்ணலை. ஆனாலும் பேர்ன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் தான் இப்போ வந்து சோஷியல் மீடியா ஹைப் ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் இப்போ காயினுக்கு வந்து ஒரு செம அப்பில் இருக்குது. நீங்களே பார்க்கலாம். இந்த பாருங்கள், ஒரு இந்த பேர்ன் நியூஸ் கேள்விப்பட்டதுக்கப்புறமா காயினோட ப்ரைஸ் எங்கே போயிருக்குன்னு. இந்த இடத்த மார்க்கெட்டை பிரேக் பண்ணி உடச்சிட்டு இப்போ இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ இனிமேல் அவ்வளோ சீக்கிரம் இறங்கிறது கொஞ்சம் லேட்டாகும் இறங்குறதா இருந்தாலும். ஆனால் தொடர்ந்து இனிமேல் ஹைப்பில் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா காயினோட ப்ரைஸ் அப்பாகிட்டே இருக்கும். ஸோ இதைத்தான் நான் நேற்று சொல்லியிருந்தோம் வீடியோவில். ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் காயினை நீங்கள் பேர்ன் பண்ணால் கூட கண்டிப்பாக இது வந்து பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அது கடவுளை பார்த்துட்டு இருந்தாரா இல்லை அது கோஇன்சிடென்ஸாக என்னன்னு தெரில. நம்ம சொன்ன மாதிரியே அவங்களும் சொல்லிட்டாங்க. ஷிபா இனுவும் அவங்களோட சப்ளை வந்து பேர்ன் பண்ண போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுட்டாங்க. ஸோ அதான் நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டு தான், ஆனால் அவங்களுக்கே தெரியுது பார்த்தாலே. ஆனாலும் இந்த அளவுக்கு ஒரு காயினோட ப்ரைஸ் வந்து அப் பண்ணியிருக்கு. முந்தா நாள் பேபி ராஜா வந்து இதே ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணாங்க. அதே தான் இப்போ ஷிபா இனுவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் உங்களை வேறு வீடியோ வந்து பார்க்குறேன். இல்லை இன்னைக்கு ஈவினிங்கே இன்னொரு வீடியோ போடலான்னு இருக்கோம். என்னென்னா இந்த கிரிப்டோ கரன்சி லா பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, எப்படின்னா அமெரிக்கா சைட்லலாம். ஸோ அதை பற்றி இன்னொரு வீடியோ ஈவினிங்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ப்ரெஸ் பண்ணிங்க. யூஸ்ஃபுல்லான தகவலாம் நாங்கள் கிரிப்டோ கரன்சி சம்மந்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். தென் வந்து இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை வந்து கன்ஃபார்மாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. எவ்வளோ ஷிபா இனு டோக்கன்ஸை நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஷார்ட் டேர்மில் செல் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. தென் வேறு என்ன சொல்லணும்னா, நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஜாயின் ஆகிங்க. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.